இப்போ நம்ம பிச்சி போட்ட சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதம், பூரி, சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம 1/4 கிலோ சிக்கன் எடுத்து ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். போன் இருக்கிற சிக்கனை யூஸ் பண்ணிக்கலாம், அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு நம்ம போன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன துண்டாக பிச்சு போட்டுடலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதை ஆற விட்டுறலாம். இது ஆறினதுக்கப்புறம் நம்ம எலும்பெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டாக பிச்சு போட்டுடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் 5 அல்ல 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். நல்லா பெரிய சைஸில் இருக்கக்கூடிய 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் வெங்காயத்தோட. நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதனால் வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த தக்காளியில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். இப்போ இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தக்காளியில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் வத்தல் தூள் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம சிக்கன் வேக வச்சதில் உள்ள தண்ணியை ஊற்றிடலாம்.
ஊற்றிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் அந்த பிச்சு போட்ட சிக்கன் சேர்த்துலாம். சிக்கன் அந்த மாதிரி எலும்பு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிச்சு போட்டுடலாம். உங்களுக்கு என்ன சைஸில் தேவையோ நீங்கள் பிச்சு போட்டுறோம். நீங்கள் பெருசானாலும் பிச்சு போடலாம், இல்லைனா சின்னதாகவும் பிச்சு போட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கனை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ட்ரையான ஒரு ஃப்ரை இது. அதனால் இது நல்லா ட்ரையாக வர வரைக்கும், இந்த தண்ணி அதெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வந்து இதை அப்படி லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்டலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் அரை எலுமிச்சம்பழத்துலேருந்து சாறு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிறேன் மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான பிச்சி போட்ட சிக்கன் வறுவல் ரெடி. இது சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பூரி, சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.